பொதுவாகவே சனி பகவான் எந்த ராசியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது பல்வேறு விதமான நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. ஆனால் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசிக்கு சனி பகவான் ஒருவர் தான் மிகப்பெரிய முழு யோகக்காரராக இருக்கிறதுனால கண்டிப்பாக சொல்லக்கூடிய இந்த பலன் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாகவே இருந்தால் கூட, அந்த சுக்கிர பகவான் மிகப்பெரிய யோகக்காரராகவே இருந்தால் கூட, அந்த சுக்கிர பகவானுக்கு மேலே வாழ்க்கை சக்கரத்தை சர்க்கரையாக இணைக்கக்கூடிய சந்தோஷமான வாழ்வாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. சாஸ்திர ரீதியாக பழைய ஏடுகளில் பால தீபிகை போன்ற சாஸ்திர நூல்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்கணத்துக்கு சனி திசை வாராம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சோகம். ஆனால் சனி திசையோ அல்லது 7.5 சனியோ வந்ததுன்னு வைங்களே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை. அந்த வகையில் 7.5 சனியாக இல்லாமல் மிகப்பெரிய லாப சனியாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பார். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறத விட ஏராளமான லாபங்களை கொடுப்பார். தேவையில்லாத போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல்களை கொடுத்துக்கிட்டு இருப்பார். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் ஆலோசனை சொல்லாமலேயே தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு அல்லது பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார். கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி பண்ணி வெளிநாட்டு உத்தியோகத்துக்காக ஏக்கப்பட்ட உங்களுக்கு தானாகவே மிகப்பெரிய அமைப்போடு அதே சமயம் தார்மீகத்தோடு மிகப்பெரிய கௌரவத்தோடு கடல் கடந்த பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது உண்மை. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.